நிஜமாங்க. பாரும் கமருதுன்னு வெளியில வந்ததுக்கப்புறமா பிக் பாஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஏன்னா வேறு எதுவும் இல்லை, சாண்ட்ரான்ற ஒரு ஒரு பஜாரி பொம்பளையை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதை பார்க்க அந்த மூஞ்சியை பார்த்தாலே அது என்னமோ க்யூட்னஸ்ன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வைக்குது. எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக வருது, என்னன்னே தெரில. சில மூஞ்சிங்களெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும்ல. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு இப்போ சாண்ட்ரா அவங்க ஃபேஸ் வந்து பார்த்தாலே ஷோ அப்படின்னு இருக்கு. வெளியில் என்னடா அவங்க புருஷன் என்னன்னா சாண்ட்ரா பற்றி யாராவது பேசினாங்கன்னா நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, என்ன எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, நீங்கள் தான் நல்லவர் வல்லவர். எனக்கு என்னன்னா ஆக்சுவலி பிரஜன் வந்துட்டு உள்ளே இருந்துட்டு ஒய்ஃபுக்கு, அதாவது சாண்ட்ரா ஹெல்ப் பண்ணாமல் ஒரு டாஸ்கில் வந்துட்டு அந்த திவ்யா அவங்கள ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ திவ்யா அவங்கள அண்ணா அண்ணா தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த பஜாரிக்கு தான் எதுவுமே நல்ல கண்ணு இல்லையே, இதுக்கு எப்போவுமே நொல்லக்கல் தானே, யார் என்ன பண்ணாலும் நொல்லக்கண்டு தானே. ஸோ அதனால் அப்போ வந்துட்டு என் புருஷன் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவளுக்கு நான் இருக்கிறது பிடிக்கல, அவருக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியே கொச்சப்படுத்தி பேசிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் அவள் வெளியில் வந்தோடனே இவனை வச்சு நல்லா லாடம் கட்டுவான்னு தெரியும். அதனால் இப்போ வந்து பொண்டாட்டிக்கு நல்லா காக்க பிடிக்கிறான். நல்லா காக்கப்பிடி என்ன தான் பிடிச்சாலும் நாங்களாம் நம்ப மாட்டோம். ஏன்னா சாண்ட்ரா வந்து ஆக்ட் பண்ண இப்போ இந்த சோஃபாக்கும் இந்த கீழேயும் இவ்வளோ தான் தூரம் கரெக்டாக, இதுலேருந்து கீழே தள்ளி விட்டால் கூட பேனிக் அட்டாக்கெல்லாம் வராது. ஸோ சாண்ட்ரா வந்து அதை விடையும் சின்னதாக தான் இருக்கும், அந்த சின்ன கார் தான், அதுலேருந்து கீழே தள்ளி விட்டோன்னா அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டு ரெண்டோட லைஃப்பை வந்து சீரழிச்சாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன வேணாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து புளியோ உதிர அறைங்க, நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம்.